தேடி வருவோருக்கு தேடி இழத்துற தெய்வத்தின் நாடு சேரன் செங்குட்டுவன் பிறந்த நாடு. கண்ணகிக்கு கல்லெடுத்து சிலை வடித்து சிலப்பதிகாரம் பிறந்த நாடு. ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்து சிவி சக்கரவர்த்தி பிறந்த நாடு. பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேர்கால் எடுத்து கொன்றானே மனுநீதி சோழர் பிறந்த நாடு. சத்தியத்தை நிலைநாட்டே தர்மத்தை கார்க்கே ஹரிச்சந்திரன் பிறந்த நாடு. இப்ப இவர்களை பிறந்த நாட்டில் நானும் பிறந்து இந்த தேவலோகத்தை ஆண்டு வரும் தேவ இந்திரனுக்கு வளர்ப்பு மகனாக அச்சயேல் என்ற பெயரோடு சீரும் சிறப்பமோடு வாழ்ந்து வருகின்றேன். நேரத்தோடு வரக்கூடிய மாதிரியை இதுவரையில் காணவே இல்லை. வாழைப்பூ கொண்டு வந்து அழகான முறையில் புரியல் செய்து நீங்களே சாப்பிடமா? வந்தது என்னப்பா சின்னஞ்சிறு கோதில போறிய நானும் எங்க அண்ணன் ரத்த பிறவி அப்படி பிறந்த போறிய எங்க அண்ணன் நான் வேதனையாக இருக்கிறது. ஒரு அண்ணன் எப்படி இருப்பான்? நல்லா ஆளு கோழு கோழு நல்லா எரம கடா மாதிரி கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி எரம கடா மாதிரி கிட்டத்தட்ட என்ன மாதிரி எரமாட்டையும் என்னையும் ஒப்பிடுகின்ற ஐயா ஒண்ணு போய் நான் எரமாடி சொல்லுங்க இல்லங்க சின்ன பையன் பாருங்க ஆளு போயிட்டு இருப்போம் நல்லா கோழு கோழு இருப்போம். என்னடா அண்ணன் போயிட்டு அம்மாட்ட முன்னாடி பால குடிச்சேன்னா வேற எப்படியாவது சாகடிக்கிட்டு முடிவெடுத்து என்ன செய்து நாட்டர் கடைக்கு ஓடினேன். அங்க எதற்காக ஓடினாய்? ஓடி போய் எலிமருந்து வாங்கி வந்துட்டேன். அது எதுக்கு? அந்த எலிமருந்து வாங்கி வந்து கையில கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி தயார வச்சுட்டேன். அப்படியா? வீட்டுல எல்லாம் தூண்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் தூக்கிட்டாங்க. எனக்கு தூக்கம் வருமா? உனக்குதான் ஏக்கமா போச்சு. தூக்கம் எங்க இருந்து வரும் பாருங்க. அந்த நேரத்துல எங்க அம்மா இருக்குதா உறக்கத்துல இந்த லட்சணமா? அந்த நேரத்துல அந்த எலிமருந்து கூட வயிச்சு எங்க அம்மா பால் குடுக்குறாங்க தடவிட்டேன். அம்மனு வீட்டுல வந்து படுத்துக்கிறேன். சரி, எப்போ பொழுது முடியும்னு காத்து கொண்டிருந்தாய். பொழுது முடிஞ்சோ இல்லையோ பார்த்தா வீட்டுல ஐயா மீனாட்சி அழுகுறாங்க. அண்ணன் சென்று பாலை குடித்து விட்டு இறந்து விட்டு இருப்பானே. என்னது? அண்ணன் சென்று பாலை குடிச்சிட்டு செத்துட்டு இருப்பான். அப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நானும் அப்படித்தாங்க நினைச்சு ஓடி போய் ஜனங்களா தள்ளிட்டு போய் பார்த்தா எங்க அப்பா செத்து கிடக்குறான். என்னையும் எங்க அண்ணனையும் ஏமாத்திக்கிட்டா. எங்க அப்பா உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு இந்த தேவலோகத்தை எனது தந்தை சீரும் சிறப்பமோடு ஆட்சி செய்து வருகிறார். தந்தையின் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா? குறை என்பது முறையிட்டு பார்த்தால காண முடியாதுங்க. காணவே முடியாது. சரி சரி, நகர்வல செல்ல வேண்டும். நாட்டு மக்கள் அனைவருமே தந்தை பற்றி போற்றுகின்றார்களா தூற்றுகின்றார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். தந்தை எப்படி ஆட்சி செய்தார் என்பதை பெருமையாக எடுத்து சொல்ல வேண்டும். அவ்வளவுதானே? அதை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். தந்தையுடைய பெருமை சொல்ல கேட்டீங்க ஐயா. ஒரு நேரத்திலே தாரவராகிய அரக்கர்களும் தேவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். ஆலோசனை கூட்டம் எதற்காக? பார்க்கடலில் அமிர்த கடைய வேண்டும் என்பதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஆமாங்க. சரி, அப்படி ஒரு நேரத்தில் பார்க்கடலை ஒரு பண்டமாகவும் மந்திரி மலையை ஒரு மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பூட்டி பார்க்கடலில் அமிர்த கடைந்தார்கள். ஆமாங்க. அப்படி அமிர்த கடைந்த நேரத்தில் அதில் என்னென்ன பொருள் தோன்றியது? பல பொருள்கள் தோன்றியது. வெள்ளையாரே சிம்மாசனம் இப்படி பல பொருள்கள் பிறந்தாலும் அது அகலிகை என்ற ஒரு அழகு வாழ்ந்த ஒரு பெண்மணியானவர் பிறந்தார். அகலிகை என்ற அழகான பெண்ணும் அதில் பிறந்தார். அந்த பெண்ணை கௌதம முனிவருக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். அப்படியா? நீண்ட நாட்களாக உங்கள் தந்தைக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அந்த அழகு வாழ்ந்த அகலியை என்றாவது ஒரு நாள் அடைய வேண்டும் என்ற என் தந்தைக்கு நீண்ட நாட்களாக அவள் மீது ஆசை. சொல்லிட்டு போறாங்க.
அகலியை அடைய வேண்டும் என்ற என் தந்தைக்கு நீண்ட நாட்களாக ஆசை. அப்படி ஆசைப்பட்டு ஒரு நாள் என்ன செய்தார்? என்ன செய்தார்? நள்ளிரவு நேரத்திலே 12 மணி அளவிலே சேவலாக உருவெடுத்து சேவலாக கூறிவிட்டார் ஐயா. உடனே பார்த்தா கௌதமுனிவர் அனுதினமா கங்கைக்கு சென்று நீராடுவது வழக்கம். அங்கே கங்கைக்கு சென்று நீராடுவது என்று பார்த்தால் கங்காதேவி உறங்கிக் கொண்டிருக்கிறாள். பொழுதாகப்பட்டது விடவில்லை. உடனே ஞானத்தால் யோசித்து பார்த்தார், என்ன இது பொழுதாகப்பட்டது விடவில்லை, சேவலாக கூறியது யாராக இருக்கும்? அப்படின்னு ஞானத்தால் யோசித்தார். சரி, அப்படி யோசித்து பார்த்த போது அந்த நேரத்தில் உங்கள் தந்தை என்ன செய்தார்? பூனையாக அவதாரம் எடுத்து சாக்கடையுடைய குறுக்கே ஓடுகிறார். பூனையாக வடிவெடுத்து சாக்கடையின் வழியாக ஓடிக்கொண்டிருக்கின்றார் எனது தந்தை. பார்த்து விட்டார் கௌதம முனிவர். அடே தேவேந்திரா, ஓடாத நீ ஒரு யோனிக்காக ஆசைப்பட்ட நீ உன்னுடைய உடல் முழுதும் யோனியாக போகும்படி சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தையும் பெற்று விட்டார் எனது தந்தை. உடனே பார்த்தாலும் தந்தை, சுவாமி ஏதோ அறியாமல் தெரியாமல் செய்து விட்டேன், அடியனை மன்னித்து இதற்கு விமோசனம் எதுவும் கிடையாதா என்று கேட்டபொழுது தேவேந்திரா சொல்லாதே, உன்னுடைய கண்களுக்கு மட்டும்தான் அது யோனியாக தெரியும், பார்ப்போர் கண்களுக்கு அது கண்ணாக தெரியும் அப்படின்னு சாபத்தில் விமோசனம் செய்து விட்டார். அப்படியா? அதுக்குதான் உங்க தந்தைக்கு சிறப்பான இன்னொரு பேர் உண்டு. என்ன பெயர் அது? கண்ணாயிரம். கண்ணாயிரம். உன்னுடைய தந்தையுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போறேன்.